சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் ஒரு கப்பு அதை போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கான தேவையான பவுடர் அரைச்சிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், தனியா அது வந்து ஒரு 2 ஸ்பூனு அதை எடுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு. இது கொஞ்சம் நல்ல லைட் ஃப்ரை ஆகிற மாதிரி வருங்க. இப்போ லாஸ்ட்டாக வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முன்னாடி போட வேண்டாம், கடைசியில் போட்டால் தான் அது ரொம்ப சிவந்துருச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் கடைசியில் போடுறேன். இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி நம்ம சாம்பார் சாதம் பண்ணுறதுக்காக. சாம்பார் பொடிங்கிறது தனி, அதுக்கான மெஷர்மெண்ட்டு வேறு. ஸோ இதோடு சேர்த்து தேங்காய் துருவியும் எடுத்தும் போடலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் அதிகம் சேர்க்காதனால நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறி என்னென்னு கட் பண்ணி இதுக்கு தேவையான காய்கறி வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், ஒரு கேரட்டு, முருங்கைக்காய் நிறைய எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்கேன். இது போதும். வேறு எந்த காய்கறி இருந்தாலும் போடலாம். இப்போ ப்ரெஷர் பேனில் இந்த காய்கறிகளை மொத்தமாக நம்ம போட்டுக்கலாம். இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பார் பொடி இருக்குங்களா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான காய்கறிக்கு உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, அதோட போட்டிருக்கேன். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதை நான் இதோட சேர்த்து வேக வச்சுக்கலான்ட்டு. ஆக்சுவலாக இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பும் சாதமும் ஒன்றா வேக வச்சு கூட பண்ணலாம். இப்போ எனக்கு தயிர் சாதமும் வேணுங்கிறதுனால நான் வந்து சாதம் வடித்து குழைய எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நான் பண்ணலான்ட்டு நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேனில் ஆயில் விட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். உளுந்து கொஞ்சோண்டு, கடுகு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2, பெருங்காயம் தூள் கொஞ்சம். இதோட இந்த பருப்பை கடைஞ்சோம் இல்லைங்களா, அதை கொட்டிக்கோங்க. வேக வச்ச அந்த காய்கறிகளையும் அதிலே போட்டுக்கோங்க. சாதம் தேவையான அளவுக்கு நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மசாலாவோட நல்லா சேரட்டோன்னு விட்டுட்டு கடைசியாக புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதோட கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டு பெரட்டை எடுத்துட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இது தளர இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்புறம் கொஞ்சம் இறுகிக்கும். நெய் கடைசியாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்க வேண்டியது. சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.